கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு விநியோகம் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் தொகுப்பான பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்புடன் ரூபாய் 1000 ரொக்க பரிசு ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தற்பொழுது வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய பொங்கல் பரிசான ரூபாய் 1000 ரொக்கம், அதே போல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நில செங்கரும்புடன் கூடிய பொங்கல் தொகுப்பானது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்த நிலையில் அதற்கான அனைத்து ரேஷன் கடையிலும் நாளை முதல் டோக்கன் ஆனது வழங்கப்பட இருக்கிறது. நாளை முதல் 9ஆம் தேதி வரை பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன் ஆனது அனைத்து ரேஷன் கடையிலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல வருகின்ற 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நேரத்தில் குறிப்பிட்டுள்ள நாளில் பொதுமக்கள் பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நேரம் மற்றும் நாள் பார்த்து பொதுமக்கள் நேரடியாக சென்று ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம். அதே போல 13ஆம் தேதிக்குள் பொங்கல் தொகுப்பை பெற முடியாதவர்கள் 14ஆம் தேதி பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு சிலருக்கு டோக்கன் கொடுத்த நாளிலிருந்து அவர்கள் வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அவர்கள் அனைவருமே 14ஆம் தேதி நேரடியாக சென்று ரேஷன் கடையில் அந்த தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நேரம் மற்றும் நாள் பார்த்து நேரடியாக ரேஷன் கடையில் சென்று பொதுமக்கள் பொங்கல் தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம். அதே போல விடுபட்ட அவர்கள் 14ஆம் தேதி ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக சென்று பொதுமக்கள் அந்த பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தகவலானது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் அனைவரும் யாருக்கும் விடுபடாத அளவுக்கு பொதுமக்களுக்கு 14ஆம் தேதி ஒரு நாளாக அறிவிக்கப்பட்டு அன்றைய நாள் விடுபட்டவர்கள் நேரடியாக சென்று வாங்கலாம் என்றும் தற்போது தெரியப்படுத்துகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.